இன்றைய தினம் கல்லெலிய முஸ்லிம் மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய சொத்துக்கள் வக்ஃப் சொத்துக்களாக பராமரிக்கப்பட வேண்டுமா, அது முஸ்லீம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டு கீழே வக்ஃப் போர்டு கீழே வர வேண்டுமா என்ற தொடர்பான முக்கியமான ஒரு கட்டளையை தீர்ப்பை வக்ஃப் சபை இன்று வழங்கியிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த சில வருடங்களாக இதனுடைய வக்ஃப் தன்மை, அதே போன்று இதில் உள்ள நம்பிக்கை பொறுப்பாளர் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் எமது சமூகத்தின் மத்தியில் இது ஒரு 6 தசாப்த காலங்களாக பொதுமக்கள் அதே போன்று நலன் விரும்பிகளினது வக்ஃப் பண்ணப்பட்ட சொத்துக்களினாலான ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கான ஒரு கலாசாலையாக இருந்த நேரம், சில தனிநபர்கள் அதனது நிர்வாகத்தினை கையகப்படுத்தி கொண்டு இவற்றை வக்ஃப் தன்மையிலிருந்து நீக்குவதற்கான ஒரு தனியார் பாடசாலையாக, அதே போன்று இங்கு கல்வி பயிலுகின்ற மாணவிகளது பரீட்சை திணைக்களத்தினூடாக A-level O-level செய்வதற்கான, அதே போன்று இங்கு கல்வி ஊட்டுகின்ற ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பல நன்மைகளை விலக்கி இது தனியார் பாடசாலையாக நடத்தக்கூடிய வகையில் பல செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள். அந்த பின்னணியில் இந்த பாடசாலையின் முன்னாள் அதிபர்கள், ஆசிரியர்கள், அதே போன்று பழைய மாணவியர்கள், அதே போன்று பெற்றோர்கள், சமூகத்தை சேர்ந்த பல நபர்கள், செயற்பாட்டாளர்கள் முன்வந்து இதை ஒரு வக்ஃப் சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில், வக்ஃப் நிர்வாகத்தை சீர்மையாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு வழக்கை பல இடங்களில் தொடுத்திருந்தார்கள். அந்த வகையில் இன்று மிக முக்கியமான ஒரு தீர்வு. நான் இதனை எந்த வகையில் பார்க்கின்றேன் என்றால், இலங்கையில் பல்வேறுபட்ட சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வக்ஃப் சொத்துக்கள் முஸ்லீம் சமூகத்தின் நலனுக்காக தனவந்தர்களால் வழங்கப்பட்ட சொத்துக்கள் இருக்கின்றன. இவை சூறையாடப்படுகின்றதும் முறையற்ற நிர்வாகங்களுக்கு உட்படுத்தப்படுவதும் பல பிரச்சனைகள் இன்று நாட்டில் இருக்கின்றது. அந்த வகையில் வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக பல பேர் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இது ஒரு வெற்றி. இதே போன்று எத்தனையோ இடங்களில் வக்ஃப் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நலன் விரும்பிகள் முன்னுக்கு அவற்றை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அந்த வகையில் கல்லெலிய மகளிர் அரபிக் கல்லூரியினது சகல சொத்துக்கள் வக்ஃப் சொத்துக்கள் என்ற வகையில் அவை பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும், அது வக்ஃப் சொத்துக்கள் அல்ல என்கின்ற எந்த ஒரு வாதத்தினையும் வக்ஃப் சபை ஏற்றுக்கொள்ளாத என்ற விடயத்தையும் இன்றைய தீர்ப்பினூடாக நாம் சந்தோஷமாக கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அடுத்து வருகின்ற நாட்களில் இது முறையாக முஸ்லிம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் கூடாக வக்ஃப் சபையிலூடாக பரிபாலிக்கக்கூடிய வகையில் இது ஒரு வக்ஃப் சட்டாக பதிவு செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். உண்மையில் நாங்கள் இது தொடர்பான சில வழக்குகளை ஆஜராகியிருந்தோம். நாங்கள் மட்டுமில்லை, பல சட்டத்தரணிகள் பல வழக்குகளில் இதுக்காக ஆஜராகியிருக்கின்றார்கள். அதே போன்று பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், முன்னாள் அதிபர்கள், ஆசிரியர்கள், மிக குறிப்பாக பெற்றோர்கள், இந்த மாணவியர்களது எதிர்கால உரிமை இவற்றை பாதுகாப்பதற்காக வேண்டி முன்வந்திருக்கிறார்கள். ஒரு சில சந்தர்ப்பங்களில் இவற்றுக்கான ஆவணங்கள் கூட மறைக்கப்பட்டிருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தகவல் அறியும் ஆணைக்குழுவுக்கு சென்று அந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டு இங்கிருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் அவற்றை எடுத்து முன்வைத்ததின் ஊடாகத்தான் இவ்வாறான ஒரு தீர்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஸோ வக்ஃப் சொத்துக்கள் என்று வருகின்ற போது இலங்கை முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் அதனை பாதுகாப்பதற்காக பின்னிக்கக்கூடாது. சில சந்தர்ப்பங்களில் அதனை நிர்வாகம் பண்ணுகின்றவர்கள் பணபலம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள், ஆவணங்கள் இருக்காது, அதே போன்று வழக்கு செலவுகள் அதிகமானதாக இருக்கும். அதனால் நாம் பின்னிக்கின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனால் இங்கிருக்கின்ற இதனை பாதுகாப்பதற்காக முன்வந்த கல்லெலிய மகளிர் அரபிக் கல்லூரியை பாதுகாப்பதற்காக முன்வந்த நபர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பின்னிக்காது. தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தின் ஊடாக, சட்ட போராட்டத்தின் ஊடாக, அதே போன்று அவர்களுக்கு எதிராக வருகின்ற எத்தனையோ பிரச்சனைகளையும் முகம் கொடுத்து கொண்டு நாடு பூராகவும் இருக்கின்ற பழைய மாணவியர்கள் ஒன்று சேர்ந்து இதனை பாதுகாப்பதற்காக முன்னெடுத்த விடயத்தில் தான் இந்த வெற்றி கிடைத்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இதே கலாசாலையின் முன்னால் இதே கலாசாலையின் செயலாளர் அவர்கள் எங்களுடைய மிஸ்லி அவர்கள் கலீல் ஹாஜியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் உள்ளுக்கு இருந்து இதில் நடக்கிற முறைகேடுகள், சீர்கேடுகள், இந்த சொத்துக்கள் வெவ்வேறு வகையாக கையகப்படுத்தப்பட்டமை, அதே போன்று இங்கிருக்கின்ற
பொருளாதார ரீதியான விடயங்களில் வந்து தனிநபர்கள் அவற்றை சூறையாடியவை தொடர்பான விவரங்களை அவர்கள் முன்வழங்கி அவற்றுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளை பாராட்ட வேண்டும். இந்த வகையில் இந்த வக்ஃப் சபையினுடைய வழக்கு இன்று முடிவுக்கு வந்திருக்கின்றது. இதே போன்று வேறு வேறு வழக்குகளும் இதனை பாதுகாப்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட வழக்குகளும் இருக்கின்றது. அந்த வழக்குகளும் வெற்றி பெற நான் வல்ல இறைவனை எல்லோரும் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறுபட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் எமர்சன் காலேஜ் அண்ட் கேம்பஸ். உங்களுக்கு தேவையான டிப்ளமா, HND, டிகிரி, மாஸ்டர்ஸ், PhD போன்ற பாடநெறிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது எமர்சன் காலேஜ் அண்ட் கேம்பஸ். தொடர்புகளுக்கு 0765204 இணையதள முகவரி www.emersoncollege.lk.